வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தீர்ப்பை நமக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிர்ப்புகள், இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்போ இந்த விலங்குகள் ஜெயிச்சிருக்கு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இந்த போராட்டம் திருப்பூரில் பிஏபி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு மாபெரும் கண்டன எதிர்ப்பு போராட்டத்தை நம்ம பிஏபி சார்பில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுக்கு கமிஷனர்கிட்ட பெர்மிஷனும் வாங்கியிருந்தோம். இப்போ அதுக்கு எதிர்பாராத விதமா தீர்ப்பு வந்து நமக்கு எதிர்பார்த்த மாதிரி சாதகமாகவே கிடைச்சதுனால ரொம்ப மகிழ்ச்சி. அந்த போராட்டத்துக்கு நம்ம அறிவிச்ச நாள்ல இருந்தே எத்தனை மக்கள் ஆதரவு கொடுத்தீங்க. சென்னை, கரூர், சேலம், ஈரோடு, அப்புறம் மற்ற மாநிலங்கள்ல இருந்து கூட வர்றதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப மகிழ்வா இருந்துச்சு. எங்கிட்ட இது வரைக்கும் கிட்டத்தட்ட நேம் லிஸ்ட் கொடுத்தவங்களே 716 பேர் கொடுத்துருந்தீங்க. நேரில் கால் பண்ணி 348 பேர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் கார் புக் பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் 10 நபர்களையாவது அழைச்சிட்டு வரதா சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்தது. உண்மையிலுமே இவ்வளோ சப்போர்ட்டு உங்கள் ஏரியாவில் உங்கள் மாவட்டங்களில் நீங்கள் போய் கலந்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது கூட நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், திருப்பூர் பிஎஃப்ஏ யூனிட்டு நீங்கள் எடுக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் கலந்துக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குன்னு சொன்னீங்க. உண்மையிலுமே எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்குது. அதுபோக திருப்பூர்ல இருக்கக்கூடிய நிறைய தன்னார்வலர்கள், சேனல் வச்சிருக்கிற சகோதரிகள், சகோதரர்கள், இவர்கள் எல்லார்ட்டையுமே குறைஞ்சபட்சம் 300 400 பேர் வரதா பேர் கொடுத்துருந்தீங்க. எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு குறையாம மக்கள் கூட்டத்தை திரட்டி இந்த போராட்டத்தை நம்ம வெற்றிகரமா செஞ்சிருப்போம். ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு வைக்காம அங்கங்கே நடந்த விலங்கு நல ஆர்வலர்களுடைய போராட்டங்களுக்கு மதிப்பு கொடுத்து உச்சநீதிமன்றம் ஒரு அருமையான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. இது வெற்றி தீர்ப்பு தான். இனிமேல் எல்லாமே ஒழுங்கா நடக்கும். இப்ப நீங்க காட்டின இந்த ஒற்றுமையை இனிமேல் எல்லா நேரங்களிலும் இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் உருவாக்குவோம். ஒத்துழைப்பு கொடுத்த உங்களுக்கும், நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கின உச்சநீதிமன்றத்துக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.